இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாசல் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஹால்லையுமே இந்த இடத்துல போன தடவை கிருஷ்ணர் செட் பண்ணியிருந்த இந்த மாதிரி படி போட்டு அதே மாதிரி இந்த தடவை இங்கே வந்து விநாயகர் வச்சிருக்கேன். என்னென்ன விநாயகர்னா இது வந்து வந்து ஓம் டிசைனில் இருப்பார் இந்த விநாயகர். அந்த மாதிரி ஒரு விநாயகர் வச்சிருக்கேன். இது வந்து நான் ரொம்ப வருஷமா நான் எங்கள் அம்மா வீட்டில் பூஜை பண்ணேன். இந்த விநாயகர் இவர் வந்து கல் மாதிரி இருப்பார். ஆனால் வந்து என்னன்னு ஒழுங்காக தெரியல. இது வந்து மியூசிக்கல் விநாயகர்ல இவர் வந்து அந்த நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி இவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இவர் வந்து படுத்திருக்க மாதிரி இது அந்த கடையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பீஸ்ன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். நெக்ஸ்ட் இங்க வந்து தபேலா வாசிக்கிற மாதிரி ஒரு விநாயகர். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு நாதஸ்வர வித்வான். அப்புறம் வந்து புளியார்பேட்டி போயிருந்த ராமேஸ்வரம் போன பிளாக் நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க வாங்கினதான் திருஷ்டி கணபதி. நெக்ஸ்ட் இவரும் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையார் வாங்குறக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இவர் வந்து எங்க ஊர் ஃபேமஸ் குளுமாய் திருவிழா நீங்க பார்த்துருப்பீங்க, அங்க வந்து வாங்கினேன். இவரும் வந்து ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல இருக்காரு. ஆனா எத்தனை வருஷம் தெரில. நான் முதல்ல வந்து வீட்டில் வச்சு செஞ்ச ஒரு பித்தளை விக்கிரகத்துக்கு பூஜை செஞ்ச இந்த விநாயகருக்கு தான். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு தலை மட்டும் இருக்க மாதிரி ஒரு விநாயகர். இது வந்து எங்கள் கொள்ளுப்பாட்டியோட ஒரு மார்பிள் விநாயகர். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு கோல்டன் கலர்ல ஒரு விநாயகர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் ரொம்ப வருஷமா எங்கள் வீட்டில் இருக்காங்க. இவரு பார்த்தீங்கன்னா கிளாஸ் விநாயகர். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஷீரடி போன வருஷம் போகும்போது அங்க வந்து வாங்கினது. இங்க ஒரு விநாயகர் கொடையோடு இருப்பாரு. இந்த நெக்ஸ்ட் நீங்க வந்து இந்த நடுவுல இருக்க விநாயகர் நீங்க பாப்பீங்க. இவர் வந்து ஹாயா மினியேச்சர் குழுக்காக நான் வாங்கின விநாயகர். இவர் வந்து இப்படி தொட்டில வச்சு வருஷம் இப்படி நான் வந்து ஆட்டுவேன். அதுக்காக வந்து இவரை வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கீழேயும் இங்க வந்து பிங்க் கலர்ல சின்னதா ஒரு விநாயகர், இங்க வந்து ப்ளூ கலர்ல, அப்புறம் வந்து இங்க உட்டு, அப்புறம் வந்து இங்கேயும் வந்து 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி விநாயகர். இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் வேஷம் போடலான்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கின விநாயகர் மாஸ்க் இது. இதுல பாத்தீங்கன்னா வந்து இப்படி மாஸ்க் மாதிரி போட்டோன்னா அந்த கண் அப்படி வந்துச்சுன்னா அழகா இருக்கும். நான் வந்து இந்த வருஷம் வந்து அதை அப்படியே பாட்டி ஒரு மாலை மாதிரி மாட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பூஜை பண்ற ஏரியாவுக்கு வாங்க. அதே மாதிரி நான் ஃபுல்லா டெக்கரேஷன் கட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்கு இங்க பூரா அந்த பிவி ஷாப்ல வாங்கின மாலை தொங்க விட்டுருந்தேன். இப்போ வந்து இந்த தென்னங்கீத்து தோரணம் வந்து இப்ப நிறைய கிடைச்சதுனால அது வாங்கி வந்து சிம்பிளா தொங்க விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து விநாயகர் வந்து நான் இங்கதான் வந்து வச்சிருக்கேன். பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து பிவி ஷாப்ல வாங்கின அந்த மாலைங்க வச்சு புது ஸ்கிரீன் வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி டிமார்ட்ல வாங்கினேன். அந்த ஸ்கிரீன் போட்டு 2 பக்கமும் வந்து வாழை மரம் வச்சு இந்த வாழை மரத்தோட இந்த பலை இது வந்து எங்கேயோ உள்ள வச்சுட்டேன். அது மட்டும் இன்னும் ஹேங் பண்ண முடியல. இது மட்டும் ஒன்னே ஒன்று வந்து இப்போதைக்கு இருக்கு. அதை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்று எங்கன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் டாப் டு பாட்டம் வந்து இவ்வளோ ஹைட்டு. அவருக்கு வந்து பெரிய மாலை போட்டு தாமரை, அப்புறம் வந்து எருக்கம்பூ வந்து எனக்கு வந்து பர்பிள் கலர் தான் எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு வெள்ளை இருக்கும் வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து அருகம்புல் வச்சு மூலம் அர்ச்சனை பண்ணிட்டு 21 வகை இலையும் 21 வகை பூவையும் வச்சு இது அர்ச்சனை பண்ணலான்னு நான் நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த பூ வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க வந்து மூஷிக வாகன விநாயகர். இங்க வந்து எலிமேல உட்காத மாதிரி நாக போட்டனால மறைஞ்சிருச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கிரீடம் பொட்டுலேருந்து எல்லாம் போட்டு இங்கே வந்து கெம்போட ஒரு பெரிய நெக்லஸ் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே வந்து இவருக்கு வந்து மாலை போட முடியாதுன்றனால இவருக்கு வந்து கதம்பம் ஃபுல்லாக சாத்தியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விநாயகர். இந்த வருஷத்தோட புது மண் விநாயகர் இவர் தான். அப்புறம் வந்து விநாயகர்னாலே ரொம்ப முக்கியமானதுன்றது பிரசாதம் தான். அதனால வந்து பிரசாதம் வந்து என்னென்ன வச்சிருக்கோன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சிருக்கோம். அது அங்கே இடம் இல்லைனால இங்கே வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வாழைப்பழம், கொய்யாப்பழம், அப்புறம் வந்து ஆரஞ்சு, நெக்ஸ்ட் கரும்பு, இங்கே வந்து பூர்ண கொழுக்கட்டை, அப்புறம் வந்து பொரிக்கடலை, அப்புறம் வந்து நான் செஞ்ச அவல் ரெசிபி ஒன்று, அப்புறம் வந்து பூர்ண கொழுக்கட்டை, அப்புறம் வந்து மோதகம், நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து விளாம்பழம், அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் வந்து எடுத்து மாத்தி வச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் பேரிக்காய், அடுத்து சுண்டல், அப்புறம் வந்து இனிப்பு கொழுக்கட்டை மாதிரி உள்ள தேங்காய் இனிப்பு போட்டு இது கார கொழுக்கட்டை. இங்க கரும்பு வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சோன் பப்படி வந்து வாங்கினது வந்து புதுசு இருந்தனால அது வச்சிருக்கோம். இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு சின்ன விநாயகர் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து அகிலாண்டவல்லி அம்பாளுக்கு வந்து
இன்னைக்கு வந்து கௌரியா அலங்காரம் பண்ணியிருக்கேன், விநாயகரோட அம்மாவா. அதனால நார்த் இந்தியன் ஸ்டைல்ல வந்து அலங்காரம் பண்ணி மேல இந்த துணி போட்டிருக்கேன். இங்கேயும் வந்து அம்மனோட கூடவே இருக்கிற விநாயகர் நான் எடுக்கல, அவர் இங்கேயே வச்சிட்டேன். கட். நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா வந்து கௌரி கணபதி பூஜைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்த் இந்தியன் சைட்ல நேத்தி பண்ணுவாங்க. நான் வந்து இன்னைக்கு தான் வந்து பண்ணேன். அதுக்கு யார் வந்து நம்ம பூஜைக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம சென்னை பூஜா சென்டர்ல வாங்கின விசாலாட்சி அம்பாள் வச்சிருக்கேன். ஏன் விசாலாட்சி அம்மன் வச்சிருக்கேன்னா வந்து இவங்க வந்து ஒரு பக்கம் விநாயகரையும் ஒரு பக்கம் சிவனையும் வச்சிருக்காங்க. விநாயகர் இருக்கனால கௌரி கணபதி பூஜைக்கு இவங்கள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் நான் வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து நந்தினி ஸ்வைப்ஸ் நந்தினியத்தை வந்து கிஃப்ட் பண்ண இந்த பார்வதி மடியில் விநாயகர் உட்காந்த ஸ்டாச்சு இவரையுமே எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இது கௌரி மோகன் சொல்லுவாங்க. இது வந்து நான் 2-3 வச்சிருக்கேன். அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கே வந்து நான் பித்தளை மாதிரி வந்து சிலை மாதிரி நான் விக்கிரகம் மாதிரி அலங்காரம் பண்ணும்போது இந்த முகம் வச்சு கட்டி தான் நான் அலங்காரம் பண்ணுவேன். இவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலட்சுமி நோம்புலேயே பார்த்துருப்பீங்க. இந்த விநாயகர் வந்து அம்மா பக்கத்துலேயே நான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து இந்த வருஷத்தோட நியூ விநாயகர் இவர் வந்து கரைக்க மாட்டேன். வீட்டில் இந்த மாதிரி வருஷம் வாங்குறது வந்து வழக்கம். இந்த வருஷம் மண் விநாயகர் மட்டும் தான் வாங்குற பிளானு. ஆனால் இவர் வந்து அழகா வந்து யானை மேலே உட்காந்துருந்தனால ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வாங்கியிருக்கேன். இவர் வந்து கரைக்க மாட்டேன். இப்போ வந்து இதுதான் வந்து விநாயகர் சதுர்த்தியோட செட்டப்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஓகே, பாய்.